ஸோ 16 இனோவா கார், 96 சர்வேயர், ஒரு தொகுதிக்கு 120 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸிட் போல் நடத்தணும் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு வருங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்கு. ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் தாவேக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு தற்காலிக சந்தோஷத்தை வேணால் தாவேக்கு கொடுக்கலாமே தவிர, அரசியலே தெரியாத சில பேர் என்ன நினைக்கிறாங்க, விஜய் பாருங்க எவ்வளவு பேருக்கு அரசியல் படுத்திருக்காரு. இல்ல, இது தப்பான அரசியல். இதுக்கு நீ எதுவுமே, இது நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ் நான் சொல்லுவேன். இப்போ விஜயோட கதையில இருந்து எடுக்கிற மாறல் என்ன? நீ உழைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் வந்துடுச்சு. மேக்ஸிமம் டிஎம்கேக்கு தான் மெஜாரிட்டி வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியாவில் வந்து டிவிக்கே தனி பெரும்பான்மையாகவே ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற லெவல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் எக்ஸிட் போல எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா இன்னும் சொல்ல போனால் வட இந்திய ஊடகங்களாக இருக்கட்டும், என்டிடிவி, ரிபப்ளிக் டிவினா அவங்க மேலே ஒரு சார்பு நம்ம எப்பயுமே இவங்களாம் பாஜக சார்பாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருக்குது. சில பேர் பாஜகங்கிறாங்க, சில பேர் மம்தாங்கிறாங்க. அதில் ஒரு டிவைடட் ஒப்பீனியன் இருக்குது. பட் அவங்களே கூட தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த ஊடகங்களுக்கு திமுக மேலே ஒரு எதிர்ப்பு, இன்னும் சொல்லப்போனால் நான் பிஜேபி எல்லார் மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குங்கிறத நம்ம இயல்பாகவே அதை பார்க்குறோம். இஷ்யூஸ் எடுக்கும் போதே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. அதை எடுத்து பெருசாக ஃப்ளேர் அப் பண்ணி பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது. நான் நம்ம அந்த டிபேட்லாம் கலந்துக்கிறாங்க சொல்லி சொல்கிறேன். ஸோ அவங்களே என்னென்னா 125 to 145 ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரியை கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி எல்லாருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சேனல் உட்காந்துட்டு வர எல்லாருமே வந்து ஓகேங்க கிட்டத்தட்ட திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னா 2 சர்வே திடீர்னு வரும்போது அதிமுக அப்படின்னு சொன்னிச்சு. ஒன்று வந்து இந்த ஜேவிசி அவர் நடத்திருக்காரு. இது வரைக்கும் அந்த ஜேவிசி அவர் நடத்தின கருத்து கணிப்புகளில் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை, பட் ஏதாவது ஒன்றாவது நடந்திருக்கானா நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அவர் இன்னும் பண்ணால் ரொம்ப பிரபலமான ஒரு வீடியோங்கிறது, இந்த முறை அண்ணாமலை கோயம்புத்தூர்லேருந்து பாராளுமன்றத்துக்கு செல்கிறார், நடித்து கூறுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. அவருக்கு ஒரு சார்பு இருக்குது, அது நான் சொல்லிதாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு சார்பு இருக்குது. அந்த சார்பு அதே மாதிரி இன்னொரு இடம் வளம்னு ஒன்று பண்ணாங்க, அவங்களுக்கும் ஒரு சார்பு இருக்குது, அதிமுக சார்பு இருக்குது. இவங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் ஒன்று, இப்போ மற்றவர்களுக்கு மின்னம்பலத்திற்கோ இல்லை மற்றவர்கள் சார்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் இருக்கலாம். பட் ஆனால் கூடுதல் இது வந்து நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற பார்க்கின்ற. ஸோ அதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேர் வந்து அதிமுக ஒரு எட்ஜ் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி ஆல் இண்டியா சேட்டிலைட் யூனியன் மேனேஜர்ஸ்னு ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று இருந்துச்சு, யாருன்னே தெரியலை. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதிமுக சேனலில் அவங்க தான் விக்ட்ரி கிட்டத்தட்ட 180 190 போயிட்டாங்க அவங்க. சரி ஓகே, இது யாரும் நமக்கு தெரியலப்பா அப்படி சொல்லிட்டு அது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அது தாண்டி சில பேர் ஆக்சஸ் எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, சரிங்க நான் வந்து 6 திமுக 2 அதிமுக அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஆக்சஸ் மை இந்தியா வருது. எல்லாரும் ஒன்று ஒரே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பாருங்க, இதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு அதிர்ச்சி ஆகிட்டாங்க. உடனே இதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா, நம்ம எக்ஸிட் போல்ஸ் பற்றி பேசும்போது வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பொதுவான கேள்வி இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே இந்த கேள்வி கேட்கணும். இப்போ என்டிடிவியோடையதை, பீப்புள் பல்ஸோடதை, மேட்ரிஸோடதை, ஆக்சஸ் மை இந்தியா எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் மை இந்தியாவோட சாம்பிள் சைஸ் என்ன இதெல்லாம் ஒரு இது இருக்குது. நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால் அது வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்த டிவிகேவுடைய ஆட்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் உடனே துள்ளி குதிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி காலைல அந்த மெசேஜ் என்னன்னா, எனக்கு நம்மளை ஏமாற்றுவாங்க, எல்லா எக்ஸிட் போல்ஸும் திமுக சாதகமாக கொடுப்பாங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க, எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக இருங்க, நம்ம கடந்து போயிடுங்க, 4 நாளும் அண்ணா ஆட்சி வரப்போது, அதுக்கு நம்ம அமைதியாக இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க. மையாகஸ் இந்தியா வந்தாலும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம். அவ்வளோதான் பாரு, அண்ணா ஆட்சி தானே நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அண்ணா ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு துள்ளி குதிக்க. இந்த பக்கம் இருக்கிற குரூப் வந்து அவருடைய பிரதீப் குப்தாவா, அவர் வந்து போன வாட்டி சர்வே பண்ணி என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்ன பிறகு டிவியில் அப்படி ஓப்பனாக அழுதார், ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு அழுதார். அதனால கடந்த 4 தேர்தலாக அவர் ப்ரிடிக்ட் பண்ணதில் ஏதாவது ஒன்றாவது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறது. ஸோ மறுபடியும் மே 4ஆம் தேதி மறுபடியும் ஒரு அழுவார் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு தரப்பு எழுத ஆரம்பிச்சது. இல்லை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களே போட்டுருக்க மெத்தடாலஜி இல்லை, எல்லாரும் ஆக்சுவலி மெத்தடாலஜிலாம் போடுறாங்க. சில பேர் வந்து என்ன மெத்தடாலஜின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க, புரியாமல் மெத்தடாலஜிலாம் போடுறாங்க. அவங்க வந்து எத்தனை பேரை சர்வே பண்ணோம், 44,460 பேர். எத்தனை கான்ஸ்டியூன்சிஸ் பண்ணோம், 234. ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்கள், ஒரு தொகுதிக்கு 190 பேர். ஒரு தொகுதிக்கு வெறும் 190 பேர் தான் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த 190ங்கிறது அக்ராஸ் ஆல் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ் பண்ணாங்களா? இல்லை, அவங்களே போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நகரங்களிலும் கிராமங்களிலும் நாங்கள் எடுத்ததுங்கிறது 1053. உங்களுக்கு தெரியும், நமக்கு 12,000 கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு 12,000த்தில் நம்ம சிட்டிஸுங்க பார்த்தீங்கன்னா அது தனி கணக்கு வரும். ஏன்னா நம்ம நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் கிராமப்புற உள்ளாட்சியிலும் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். மொத்தமாக அவ்வளோ எடுத்துருக்காங்க.
ரொம்ப முக்கியமாக எத்தனை சர்வேயர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் அன்னைக்கு ஒரு நாள்ல தான் 96 பேர் யூஸ் பண்ணாங்க. 16 இனோவா கார் யூஸ் பண்ணாங்க. இதுதான் உங்கள்ட்ட போட்டிருக்க டேட்டா. ஸோ 16 இனோவா கார், 96 சர்வேயர், ஒரு தொகுதிக்கு 120 பேர வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸிட் போல் நடத்தணும் அப்படின்னா, அந்த ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு வருங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருக்கு. அதான் நான் இது எல்லாத்தையுமே உட்படுத்துறேன். நான் வந்து என்டிடிவி நான் வந்து எந்த அடிப்படையில பேசுறேன்னா, எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. அந்த கணிப்புல தான் நான் பேசுறேனே தவிர, என்டிடிவிட்ட இந்த கேள்வி எழுப்பலாம், மேட்ரிஸ்டையும் எழுப்பலாம். இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சி வோட்டர் வரவே இல்ல. சி வோட்டர் ரொம்ப ஜென்யூனா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பார்க்கும்போது நீங்க சி வோட்டரோட ஒப்பீனியன் போல், சி வோட்டர் எக்ஸிட் போல் மோஸ்ட்லி ஒண்ணாக இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட்ஸும் இருக்கும். சி வோட்டர் அன்பார்ச்சுனேட்லி இது வரல. அது ஏன்னு தெரியல எனக்கு. மற்றபடி இந்த சர்வேயோடைய சாம்பிள் சைஸ்ங்கிறது ரொம்ப புவரா இருக்கு. இவங்க வந்து அக்ராஸ் ஜெண்டர் எடுத்தாங்களா? அக்ராஸ் அவங்களுடைய வேலைகள பொறுத்து எடுத்தாங்களா? இல்ல சும்மா வரும்போது ஒரு ஒரு ஏன்னா ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஒரே நாள்ல இத்தனை நகரங்கள எடுக்கணுங்கிறது ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான். அது கரெக்ட்டா எடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, ஒரு வந்திருக்கிற ஒரு 9 ஏஜென்சிஸ்ல ஒரு 3 ஏஜென்சிஸ் வந்து தேவைக்கு குடுத்துருக்காங்கன்னா, நம்ம யோசிக்கலாம். ஓகே, பரவாயில்லங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப நான் சொல்றேன், அதிமுக கூட நான் 2 ஏஜென்சிக்கு குடுக்குறாங்க. பட் அந்த 2 ஏஜென்சி மேல எனக்கு நம்பகத்தன்மை இல்ல. பட் அத தாண்டி ஒரு 6 பேர் திமுக குடுத்துருக்காங்கன்னு அந்த அடிப்படையில பேசுறேன். இப்போ ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் தாவேக்கு குடுக்குறாங்க அப்படிங்கிறது, ஒரு தற்காலிக சந்தோஷத்தை வேணால் தாவேக்கு குடுக்கலாமே தவிர, இதுதான் ரிசல்ட்டா வருமா? அப்படிங்கிறதுல எனக்கு இன்னுமே கேள்விகள் இருக்கின்றது. பெர்சன்டேஜா பார்க்கும்பொழுது நேத்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. விஜய் வந்து நம்ம நெனச்சத விட அதிகமான பெர்சன்டேஜ். நான் முன்னாடி சொன்னேன். நம்ம 8ல சார் எனக்கு அதான் கேள்வி. இப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட ரிசல்ட் வருமானா வராதுங்கிறத ஈவன் ஆமா. டிவிகே பாய்ஸே நம்புவாங்க. நம்புவாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் இப்போ ஒரு நியூட்ரலா விஜய கணிச்ச, விஜய் பண்ண ஒர்க்கை எஸ்டிமேட் பண்ண பலரோட எக்ஸ்பெக்டேஷன மீறி விஜய் அதிகமா வாங்கிடுவாரா? அதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குதா? இருக்குங்க. அதாவது எனக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து அரசியல் விமர்சகர்களா இருக்கக்கூடியவர்களே, இது ஓட்டா மாறாது. நான் நான் எப்பவுமே சொன்னேன். ஓகே. இந்த கூட்டம் அப்படியே ஓட்டா மாறும். ஏன்னா, அவங்களுக்கு கொள்கை எல்லாம் கிடையாது. விஜய பார்த்துட்டே விஜய்க்கு ஓட்டு போடுவேன். அவ்வளவுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்சதே எனக்கு போதுமான ஒன்று. அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க உதாரணத்துக்கு இப்ப மோடி அவர்கள் பெட்ரோல் விலைய நான் ரூ. 500 ஏத்துறேன். நம்ம மோடிஜி தானே ஏத்துறாரு. நம்ம இதுக்காக கூட தாங்க மாட்டோமா? நம்ம நாட்டுக்காக 30% தான். ஓட்டு போடுவோம். இந்த நாட்டுக்காக நாங்க தியாகம் செய்வோம். சரி. சிலிண்டர் வந்து விலை வந்து 5000 ஆயிடுச்சா? பரவால்ல மோடிஜிக்காக இது கூட பண்ண மாட்டோமா? அப்படிங்கிற மாரி குரூப் அது கல்ட் ஃபாலோயிங் தான். அது கல்ட் ஃபாலோயிங் தான். அதே மாரி ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருக்கு. அது ஜான் சொல்ற மாரி கல்ட் பிரதர் மாரி அந்த கல்ட் தான் அது. அந்த கல்ட் ஃபாலோயர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் வாக்குங்கிறது நிச்சயமாக வரும். அதுல பெர்சன்டேஜ் நான் வேரி ஆகுறேன். நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு 8 to 12 15 வரைக்கும் சொல்றேன். இப்ப எல்லாரும் என்னன்னா, ஒரு ஒரு அடிப்படை கணக்குக்கு போறாங்க. மொத்தம் 75,000 பூத் இருக்கா? 75,000 பூத்ல குறைந்தபட்சம் ஒரு பூத்ல அவருக்கு 60லிருந்து 100 ஓட்டுகள் பதிவாயிருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லலாம் நீங்க, அக்ராஸ் ஆல் பூத்ஸ் அவருக்கு ஓட்டு இருக்கு. ஓகே. இப்ப சில கட்சிகளுக்கு ஒரு சில பூத்ல ஓட்டே பிரசன்ஸே இல்லாம இருக்காது. இருக்கும். 0 கூட இருக்கும். என்னங்க 0 கூட இருக்கு. அந்த உட்கார்ந்து ஏஜென்ட் கூட போடல. ஏஜென்ட்டே இங்க போடலப்பா. ஏஜென்ட்டே இங்க இல்லப்பா. என்னப்பா பண்ணுவீங்க நீங்க? அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அக்ராஸ் ஆல் பூத்ஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து ஒரு பூத்ல குறைந்தபட்சமாக 60லிருந்து 100 பேர் சில கணக்கு சொல்றாங்க. நீங்க 60லிருந்து 100னால என்ன ஆயிடுச்சு? 75 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் லிமிட்டுக்கு போலாம். 75 லட்சம் வாக்குகள் வந்துருச்சு. அத தாண்டி நீங்க சென்னை மாதிரியான மெட்ரோ, திருச்சி மாதிரியான நகரங்கள், கோயம்புத்தூர் மாரி நகரங்கள், மதுரை மாரி நகரங்கள் ஓட்டு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பூத்துக்கு 250லிருந்து 300 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 150, 200ங்கிறது. ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 1 கோடி ஓட்டுங்கிறது சாலிடா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் நேத்து கூட சில பேர் சொன்னாங்க, கிராமப்புறங்கள்ல அவர் போகல. நீங்க ஏன்னா கம்பேரிட்டிவ்லி அர்பனுக்கும் ரூரலுக்கும் கம்பேரிசனுக்கு போனீங்கன்னா, அர்பன்ல அதிகமாகும், ரூரல்ல கம்மியா வாங்கியிருப்பாரு. சென்னையில வந்து சில தொகுதிகள்ல 30% கூட வாங்கியிருக்கலாம். அதே மாரி அது கிராமப்புறங்கள எதிரொலிச்சிருக்குமா? நிச்சயமா எதிரொலிச்சிருக்காது. ஒரு 10%, 12% அவ்வளவுதான் போயிருக்கும். ஆனா, எல்லாத்துலயும் ரீச் ஆயிருக்கார். நான் முந்தா நாள் புதுக்கோட்டையில ஒரு ஒரு குக்கிராமத்துக்கு போறேன். நீங்க அங்க வந்து ஒரு ரோடு ஒண்ணு பார்க்கிறேன். அந்த ரோட்ல வந்து யூசுவலா நமக்கு தெரியும் சிம்பல வரைவாங்க. செவர் விளம்பரம் இல்ல. ஆமா. ஒரு 20 சூரியன் படம். ஒரு 8 ரெட்டை இல. ஒரு 8 விசில். அதுல என்னன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டிஎம்கே, ஏடிஎம்கேங்கிற வார்த்தை எழுதல. டிவிகேங்கிற எழுதி வைக்கிறாங்க. டிவிகே 4 இடத்துல எழுதி வைக்கிறான். விசில் படத்த வரைஞ்சு விசில்னு எழுதுறான். இவங்க உதயசூரியன்லாம் எழுதல, ரெட்டலைலாம் எழுதல. ஏன்னா மக்களுக்கு தெரியும். பட் ஆனா இவன் கொண்டு போய் ரீச் பண்றான். அதனால நீங்க பிரசன்ஸ் இல்ல, குக்கிராமங்கள்ல விஜய் இல்ல. எல்லா இடத்துலயும் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லாமே ஏதோ எல்லா இடத்துலயும் வகையில இருப்பாங்க. ஒரு ஓட்டரா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. எல்லாமே ஃபேன்ஸ் தாங்க. நீங்க சொல்றேன் நீங்க. அதாவது நான் மறுபடியும் சொல்றேங்க. இந்த மாற்றத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு வரேன். பயங்கர தீவிரமான ரசிகன். அவன் என்ட்ட பேசும்போதே, "மாப்பிள நீ வந்து விஜய் பத்தி பேச கொஞ்சம் பார்த்து கவனமா பேசு. நீ ஏதாவது இண்டிகேஷன் குடுத்துட்டு பேசுமா. என் பையன் நேர்ல பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லி பேசுவான். பிரில்லியன்ட்டான பையன். அவன் பயங்கர வயலின் வாசிப்பான். சின்ன வயசு தாங்க. ஒரு ஓகே. 8வது, 9வது படிக்கிறான்னு நெனைக்கிறேன். ம். பிரில்லியன்ட்டா வயலின் வாசிப்பான். அவன் வயலின்ல பெரிய சாதனை புரியக்கூடிய அளவுக்கு ஏன்னா புதுக்கோட்டையில இருந்து வாசிச்சான். நான் நேர்ல பார்த்து சாதனை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி விஜய் ரசிகன். ஏன் அன்பார்ச்சுனேட்லி சொல்லி சொன்னேன்னா, அவன் என்ன சொல்றான் அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கூப்ட்டு, "நீங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன சேவை வேணாலும் செய்ய காத்துட்டு இருக்கேன். நீங்க எது கேட்டாலும் நான் செய்றேன். உங்களுக்கு மருந்து எடுத்து குடுக்குறேன். உங்களுக்கு நீ என்ன செஞ்சாலும் அப்பா நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். அம்மா என்ன சொன்னாலும் செய்றேன். நீங்க என்னடா உனக்கு வேணும்? எனக்கு விஜய்க்கு நீ ஓட்டு போடு."
ஏன்டா ஓட்டு போடணும்? இல்ல நீ ஓட்டு போடணும். விஜய்ட்ட ஏதாவது கொள்கை இருக்காடான்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன குழந்தையா? ஆஃபீஸரா? குழந்தைன்னா என்னன்னு கேட்குறான் அவன். குழந்தைன்னா என்னன்னு கேட்குறான். குழந்தைலாம் இல்லடா கொள்கை வாட் இஸ் கொள்கை? அப்படின்னு கேட்குறான் அவன். வாட் இஸ் கொள்கை? ஓட்டு என்னடா பதில் சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபௌட் கொள்கை. நீங்க வந்து ஓட்டு போடுங்க. எனக்கு அதான் வேணும். விஜய் சொன்ன மாரி அந்த குட்டி நண்பன் நெறையங்க. அட்வைஸ்லாம் நெறைய. இந்த சீரியஸா சொல்றேன். எக்கச்சக்கமா இப்ப எங்க வீட்டு பாப்பா என்ட்ட கொஞ்சம் யோசிக்கிறா. ஏன்னா அவ உண்மையிலே சரி 6 வயசு தான். பட் ஆனா நெறைய நான் நியூஸ்லாம் பார்க்கும்போது பாப்பா. அப்பாட்ட எப்படி கேர்ஃபுல்லா பேசணும், அம்மாட்ட எப்படி பேசணுங்கிற அவளுக்கு தெளிவா தெரியும். ஒரு நாள் ஆனா என்ன பண்றேன், ஒரு நாள் கழுத்த பிடிச்சா. "நீ ஒழுங்கா போய் கட்சியில மறுபடியும் சேருன்னா." நான் 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 சரிடா சேர்ந்துறேன்டான்ட்டேன். நான் எதுக்கு தகராறு சேர்ந்துறேன்டான்ட்டேன். அவங்க அம்மாட்ட போய் நீ கட்சியில சேருடா சொன்னா. அதுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, "டேய் சேர முடியாது போடா" அப்படின்னா. "நீ சேர்ந்து ஆகணும். விஜய் அப்ப கட்சியில சேர்ந்து ஆகணும்னு" சொல்லி சொன்னா. அப்புறம் இப்படியும் பேசுவாப்பா, "ஸ்டாலின் தான் வருவாரப்பா" அப்படிம்பா. அப்புறம் விஜய் தான் வருவார். ஆனா ஓட்டு போடுறது கடைசி அவளும் சொல்லியிருக்கா, "நீ வந்து விசில்." விஜய்க்கு. நான் ஆக்சுவலா ஓட்டு போட்டு அன்னைக்கு வேற சேனல் கிளம்பிட்டேன். அவங்க அம்மா, "என்னம்மா இதான் ஓட்டு போடுறதா? அப்ப எனக்கும் மை வச்சு விடு" அப்படின்னு சொல்லி மை வச்சுட்டு, நானும் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன். இது என் வீட்ல நடக்குது. நடக்குது. பிரஷர் பண்றாங்க. இப்ப என்ட்ட பிரஷர் இததான் பண்ணல. எல்லா வீட்லயுமே ஃபேஸ் பண்றாங்க. ஈவன் அவங்க அப்பா, அம்மா தீவிர ஏடிஎம்கே, டிஎம்கேவா இருந்தா கூட அவங்கள ஒரு நெருக்கடி அதாங்க குடுக்குற அந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்துங்க விஜய் குடுத்துட்டாருங்க. நீங்க இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லலாம் இதுல வந்து ஈஸியா ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நீங்க ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்க்குள்ள இன்னைக்கு குழந்தைகள் பார்க்கக்கூடிய இடத்துல விஜய் போயிட்டாரு. நீங்க அதான் சொல்றேன்ல மறுபடியும் டிவிக்கே, டிஎம்கேங்கிறது நீங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா நீங்க போதும். நீங்க அது ரிலேட்டடா ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா போதும். வந்துகிட்டே பல்லாயிரக்கணக்கான வீடியோ வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க ஒரே ஒரு முறை விஜய் பேசுறத ஏதாவது ஒரு இடத்துல தொட்டுட்டீங்கன்னா, அது உங்கள தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது நிக்கவே நிக்காது. அது நீங்க வந்து அன்ஃபாலோ பண்ணணும், இல்ல வந்து பிளாக் பண்ணணும். இது பண்ணாத வரைக்கும் போன ஒதுக்கிதான். ஃபோன அதான் பண்ணணும். கடைசியா ஃபோன தான் உடைக்கணும். என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது அது. அப்ப அந்த அளவிற்கு விஜய் ரீச் ஆயிட்டாரு. அதனால தான் சொல்றேன். விஜய் நெறைய பேர் ஆனா அது என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அரசியலே தெரியாத சில பேர் என்ன நெனைக்கிறாங்க, விஜய் பாருங்க எவ்வளவு பேருக்கு அரசியல் படுத்தியிருக்காரு. இல்ல, இது தப்பான அரசியல். இதுக்கு நீ எதுவுமே அதான் இது நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ மத்த வோட்டர்ஸ் இப்போ டிஎம்கேக்கோ, ஏடிஎம்கேக்கோ போடுறவங்க நல்லா போடலன்னா உனக்கு போட மாட்டேன்னு சொல்லி வேற ஆள சூஸ் பண்ணுவாங்க. இவங்க எது பண்ணாலும் திரும்ப அகைன் அண்ட் அகைன் விஜயவே தான் போடுறதுக்கு வாய்ப்பு அதுல இருக்கு. என்னன்னா ஒரு பிரச்சனை எனக்கு கேட்டாங்க. ஓட்டோட வலிமை இன்னும் மக்களுக்கு தெரியலன்னு தான் சொல்லி சொல்லுவேன். நீ ஓட்டோட வலிமை தெரிஞ்சீங்கன்னா, உங்க குழந்தை வந்து சாக்லேட் கேட்கிற மாதிரியும் சொல்லப்போனா சாக்லேட் கேட்டா, பொம்மை கேட்டா கூட நம்ம திட்டுவோம். "ஏய் அது அதெல்லாம் உடம்பு முடியாது. என்ன அந்த கேட்காது. பொம்மை ரூ. 1000 இருக்கு. உன் இஷ்டத்துக்கு வாங்கி கொடுப்பேன்னு நினைக்கிறியா? அழுதுக்குன்னு சொல்லி விடுவோம்." ஆனா, அந்த ரூ. 1000 இந்த ஓட்டோட வலிமை ரொம்ப கம்மி நம்ம நெனைக்கிறோம். இது என்ன ரூ. 100 பெருமை அந்த ஓட்ட நம்ம நெனைக்கிறோம். அதுதான் தப்பு. பிரச்சனை என்னன்னா, இதனால என்ன நடக்குது? நான் உண்மையில எனக்கு இன்னைக்கு நெறைய பேர்ட்ட பேசுறேன். ஒரு பக்கம் நான் இன்னொன்னு சொல்றேங்க. இப்போ எப்படி ஒரு ஆன்டி பிஜேபி அலை தமிழ்நாட்டுல இருக்கோ, அதே மாரி ஆன்டி டிவிகே அலை இருக்கு. என்ட்ட காலைல சில பேர் கோவமா பேசுறாங்க. புலம்புறாங்க. என்னடா என் காலைல ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிட்டு சொந்தக்காரங்க என்ன விஜய் இது வந்துருவானா? பயமா இருக்கேடா. ஆனா பயப்படாதீங்க. திமுக தான் வரும்னு நான் சொல்றேன். இல்ல அவன் வரவே கூடாது. அவன் வந்தா நாடு நாசமா போயிடும். இப்படி கோவமா பேசுறவங்க இருக்காங்க. எனக்கு சில நேரம் தோணுது உண்மையிலேயே இந்த வாக்களித்த விஜய்க்காக வாக்களித்தவர்களுக்காக விஜய் வரணும். ஒரு 5 வருஷம் தயவு செய்து 5 வருஷம் கூட வேணாம். ஒரே வருஷம் விஜய் ஆளட்டும். அப்பதான் இவங்களுக்கு என்ன கஷ்டம்னா புரியும். தமிழ்நாடு மக்களுக்கு அப்பதான் வந்து கஷ்ட நஷ்டம் என்னன்னு புரியும். நாடு ஏன் இப்படி குட்டிச்சோரா போகுதுன்னு அப்பதான் புரியும். அவங்களும் விஜய் வந்துட்டாருன்னா இவங்கலாம் எவ்வளவு டான்ஸ் ஆடுவாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த டிவிகே கும்பல் ஒட்டுமொத்த கும்பலும் இந்த நாட்ட நாசம் பண்ணும். நீங்க வந்து வேற ஒரு ஆட்சி இருக்கும்போதே பொது சொத்துக்கெல்லாம் வந்து சேதம் விளைவிச்சிட்டு இருக்க குரூப். நாளைக்கு போய் ரோட்ட அடிச்சு உடைப்பாய்ங்க. கலவரம் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எது வேணாலும் பார்த்தாலும் நம்ம ஓகே. இதானே நீங்க எதிர்பார்த்தீங்க பாருங்க. இண்டஸ்ட்ரீஸ் வராது. நீங்க வந்து பிரச்சனைகளுக்கு வராது. நீங்க வந்து சட்டமன்றம் எப்படி நடக்குங்கிற கூத்தா இருக்கும். பயங்கர கூத்தா இருக்கும். நம்ம சீஃப் லைவ் செக்ரட்டரிக்கே விஜய் அன்அப்ரோச்சபிள் ஃபெலோவா அப்படியே மாறிடுவாருங்க. கண்டிப்பா. நீ எதா இருந்தாலும் நீ பனையூர்ல வா. பனையூர்ல வந்து 4 மணி நேரம் புஷ்யானந்த் சொல்லுவாரு. 4 மணி நேரம் வெயிட் பண்ணு. தளபதி அவ்வளவு சீக்கிரம் பார்க்கலாம்னு நினைக்கிறியா? தளபதிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாரு. அதான் நடக்கும். நான் சொல்ல உண்மையிலே அந்த காட்சியில நான் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன். உண்மையிலே தயவு செய்து நானே நினைக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டாலின் சார் இப்ப என்ன பண்ணுங்கம்மா, ஒரே ஒரு வருஷம் முதல்வன் படம் மாரி ஒரே வருஷம் விஜய் சார்ட்ட ஆட்சிய குடுத்து, அதாவது சில கவர்னன்ஸ்லாம் அப்படி குடுக்கலாங்க. சூப்பர் கவர்னன்ஸ் குடுக்கலாங்க. தயவு செய்து சார் உங்க மினிஸ்டர் லிஸ்ட்ட குடுங்க. நீங்களே பட்டியல் போட்டீங்கல்ல, அந்த பட்டியல் எடுத்துட்டு வாங்க. நான் திமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு குடுக்க சொல்றேன். உங்களோட மினிஸ்ட்ரி உட்காருங்க நீங்க. அப்புறமா கூட ஒரு 6 மாசம் கழிச்சு கூட நீங்கலாம் எம்எல்ஏ ஆக்கிங்க. நாங்க எங்க எம்எல்ஏ கொஞ்சம் வெளிய நிக்கிறோம். 234 போட்டு நீங்க என்ன பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கெல்லாம் ஏதாவது அப்போ ஓட்டோட வலிமை என்ன? ஏன் இவன்லாம் கதறானுங்க? ஏன் இப்படிலாம் பேசுறானுங்க? அப்படிங்கிறது கொஞ்சமாவது புரியும்னு நெனைக்கிறேன். சுத்தமா எதுவுமே தெரியல. அரசியல்னா எதுவுமே தெரியாது. நான் இன்னும் சொல்றேங்க. நீங்க வந்து இந்த பெண்கள் நெறைய பேரு நான் உங்கள்ட்ட சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். நீங்க என்னைக்காவது உங்க வீட்ல நியூஸ் பார்த்திருக்கீங்களா? நீ டிபேட் எல்லாம் கூட விடுங்க. ஏய் இவன் ஒரு வேல வெட்டாவே ஏதாவது கத்திட்டு கிடப்பான். என்ன மாரி ஆட்கள்லாம் கூட விட்டுருங்க. நான் சொல்றது உங்க வீட்ல எந்த நியூஸ் வராலும், அது சன் நியூஸா இருக்கட்டும், ஜெயா நியூஸா இருக்கட்டும், நியூஸ் ஜேவா இருக்கட்டும், புதிய தலைமுறையா இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு. நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்கீங்களா? நீ எப்ப பார்த்திருப்பீங்க? கொரோனா வரும்போது பார்த்திருப்பீங்க. மழை வந்தா பாப்பாங்க. தங்கம் விலை கூடுறது குறையுறது தங்கம் விலை கூட இப்ப விட்டுட்டாங்க. அது குறையும் கூடுங்கிற கொரோனா வரும்போது பார்த்திருப்பாங்க. டிமானிட்டேஷன் வரும்போது பார்த்திருப்பாங்க. ஐயோ! என்னமோ பண்றாருமே மோடி.
இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் பார்ப்பாங்க தவிர, அதை தாண்டி இந்த ரெகுலரா நாட்டுல என்ன நடக்குது? அத பத்தி எனக்கு என்ன கவலை? நான் காலைல வண்டி எடுத்தா நான் ஆஃபீஸ்க்கு போறேன். நான் ஆஃபீஸ் விட்டு வந்துடுறேன். நான் வந்தா எனக்கு ஒரு ஓடிடில படம் போட்டா படம் போட காலைல கூட ஒரு பாட்டு கூட நிம்மதியா கேட்க முடியல இந்த வீட்ல. இதானே நீங்க? இந்த வீட்ல ஒரு பாட்டு கேட்க முடியுதா? உங்க வீட்டுக்காரர் யாராவது தப்பி தவறி நியூஸ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடும்பத்துல நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்க முடியுதா? இதுதானே நீங்க. உங்களுக்கு என்ன அரசியல் ஆர்வம் திடீர்னு எங்க இருந்து பொத்துக்கிட்டு வருதுன்னு நான் கேட்கிறேன். நானு உங்களுக்கு ஆர்வம் வரட்டும். படிங்க. தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கங்க. டிவிக்கு என்ன பண்ணாரு? என்ன கிழிச்சாருங்கிறத பாருங்க. கிழிச்சது சூப்பர்ங்க. விஜய் தாங்க வரணும். விஜய் அரசியல்வாதியாக விஜய் எனக்கு பிடித்திருக்கிறது. இதுதான் அரசியல். விஜய் உண்மையிலே தூய நான் சக்தி. எதிர்பார்த்த அரசியல் அவர் குடுக்குறாரு, நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அவங்க கன்வின்ஸ் ஆயிருந்தா பிரச்சனையே பிரச்சனையே இல்ல. இல்ல. விஜய் வந்தாரு நான் ஓட்டு போடுவேங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனைங்க. நீங்க மாற்றத்துக்கு ஓட்டு போட்டா நீங்க உண்மையிலே சொன்னீங்கன்னா, நான் சொல்லுவேன் உங்களுக்கு சீமான் ஒரு மாற்று தான். ஏன் சீமான்? சார் சீமான் பிடிக்கல. முன்னாடி கமல் வந்தார்ல. அவருக்கு இது பண்ணி கமலுக்கும் ஓட்டு போட மாட்டேன். சீமானுக்கு ஓட்டு போட மாட்டேன். விஜயகாந்துக்கு ஓட்டு போட மாட்டேன். அப்போ நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். அது பேர் மாற்று இல்ல. அது பேர் சினிமா ரசிக வெறி. அடிஷன். அதான் நான் சொல்லுவேன். அத மறுபடியும் இத நீங்க செய்றதுங்கிறது, அது ஒரு 1 கோடி பேர் தமிழ்நாட்டுல விஜய்க்காக வாக்களித்திருக்கிறார்கள், மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட சாபக்கேட தான் நான் சொல்லுவேன். தயவு செய்து நம்ம வட இந்தியர்கள பார்த்து அவன் சங்கி, அவனுக்கு பாருங்க என்ன தெரியும், அவன் பாருங்க பாஜக ஓட்டு போடுறான். அவனாவது ஏதாவது கொள்கைக்கு ஓட்டு போடுறான். உழைக்கிறவனுக்கு ஓட்டு போடுறான். கரெக்டான பாயிண்ட். காங்கிரஸ் உழைக்காத காங்கிரஸ விட்டுட்டு உழைக்கிற பாஜகக்கு ஓட்டு போடுறான். அவன் போய் காங்கிரஸை விட ஹெவியா ஒர்க் ஒர்க் பண்றாங்க. ஆர்எஸ்எஸ்ல ஒர்க் பண்றாங்க. பாஜக ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ வேலை செய்யறாங்க. எதுவுமே செய்யல. விஜய் கொடுத்திருக்க இப்போ விஜயோட கதையில இருந்து எடுக்கிற மாறல் என்ன? நீ உழைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உழைக்கலாம். சினிமால போய் உழ. நான் சொல்றேன் சீரியஸா பிரதீப் ரங்கநாதன் எனக்கு ஸ்கெட்ச் போடணும் இப்போ. 20 இயர்ஸ் ஐ அம் கோயிங் டு பி தி சிஎம். இல்ல உண்மையிலே அதுதான் சார் எனக்கு தோணுது. நடக்குங்க. கல்ட்டா ஃபார்ம் ஆயிடுச்சா? நான் அதை விட சொல்றேன். கென் கருணாஸ்க்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. எங்க அப்பாவே எம்எல்ஏடா. எனக்கு தெரியாத அரசியல் அவர் பேசலாம். எங்க அப்பா எம்எல்ஏ இருந்தாருப்பா. உங்களுக்கு என்னப்பா அரசியல் தெரியும்? அப்பா அன்னைக்கு எனக்கு அரசியல் குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா அரசியல் எனக்கு வாயில புகுத்தினார். அதை வச்சு நான் வந்தேன். நம்புவாங்கல்ல இவங்க. அவன் கென் கருணாஸ் கரெக்ட் தான்ப்பா. 20 வருஷத்துல அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாரா? ஆக மாட்டாரா? அது வரலாம்ல. ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் இன்னும் சொல்றேன். நீங்க திமுக ஒழிக்கணுமா? விஜய் செய்ய வேண்டியது என்ன? விஜய், அஜித், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், சூர்யா எல்லாத்தையும் கூப்பிடுங்க. நம்ம ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடலாம். நாடு நாசமா போட்டு அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. வாங்க ஆட்சி மாற்றம். தூய ஆட்சி கொடுங்க. ஏன்னா எல்லாருமே பணக்காரர்கள் தானே. சம்பாதிக்க வேண்டிய அவசியம் நோக்கமே உங்களுக்கு இல்ல. வாங்க விஜய் சிஎம் ஆகட்டும். அஜித் கொஞ்ச நாளைக்கு சிஎம் மாத்தி கூட 2 பேர் தளபதி சண்டை வந்துச்சுன்னா சிஎம் டெபுட்டி சிஎம் மாத்திக்கங்க. சூர்யாவுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுங்க. சிவகார்த்திகேயன் ஒரு மினிஸ்ட்ரி கொடுங்க. எல்லாருக்கும் சிம்பு, தனுஷ் எல்லாருக்கும் மினிஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாடு சுபிட்சமா இருக்கும். எல்லாம் புதிய நடிகர்களாவது வருவாங்க. நம்ம படமாவது நல்ல படமா பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயத்த ரீகால் பண்ண தோணுது. ஏன் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தது அந்த டைம்ல மிக கடுமையா விமர்சிச்சிருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ல இதை இன்ஸ்பிரேஷனா பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா வெறும் சினிமா பாப்புலாரிட்டி மட்டும் போதும்ட்டு. ஆமாங்க. பட் ஆனா நீங்க எம்ஜிஆர் இதோட இவரோட கண்டிப்பா கம்பேர் பண்ண முடியாது. அரசியல் பின்னணி உள்ளவரு உழைச்சாரு. ஆனாலும் அந்த முதலீடுங்கிறது சினிமா கரிஷ்மா. ஆமா இருந்துச்சு. அதாவதுங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான். எம்ஜிஆர் பசினா என்னன்னு தெரியும். அவருக்கு தெரியும். விஜய்க்கு பசினா என்னன்னு தெரியாது. நீங்க ராஜ்மோகன் என்ன கதை விடலாம். என்ன சார் முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டுருக்கீங்க? நான் சத்துணவை வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தவன். என்ன எஸ்ஐசி பால்வாடிக்கு அமிச்சாரா? யார்கிட்ட கதை விடுறடி? ராஜ்மோகன் கதை ஏதாவது விடுங்க. என்ன கதை இதெல்லாம்? முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டாரு. அதுக்கு சத்துணவு வரைக்கும் நீ எது கதை விடுற? எப்ப எங்க வீட்டுல நீ முள்ளங்கி சாம்பார் தான் செஞ்சு தந்தம்மா, அதனால சாப்பிட்றேன். முடிஞ்சு போச்சு. நீங்க விஜய் பான் வித் சில்வர் ஸ்பூன். கல்லூரிக்கு ஒழுங்கா போகல. ஒரே வாரத்துல வந்துட்டாரு. அவர் படிப்பும் அவரு வரல. இல்ல அவரு அதான் இப்ப எனக்கு பான் வித் சில்வர் ஸ்பூனா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இப்ப ராகுல் காந்தி கூட பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். ஆனா அவரு எல்லா தரப்பு மக்களோட பிரச்சனைகளையும் ரொம்ப நுணுக்கமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இறங்குறாரு. எல்லா தரப்பு மக்களையோட பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு அட்ரஸ் பண்ணணுங்கிறதுல கான்சியஸா இருக்கிறாரு. ஆனா இவர் பான் வித் சில்வர் ஸ்பூனுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு எதையுமே தெரிஞ்சுக்கிறதே இல்ல. லிட்ரலி இப்போ நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. லிட்ரலி அப்படிதான் இருக்கிறாரு. அவர் எப்படி அவர் படம் நடிக்கலாம். நீங்க போய் ஆட தெரிஞ்சா ஃபைட்டை கத்துக்கிட்டா நான் படம் நடிக்கேங்க. ஆட்சியை ரன் பண்றதுக்கு உனக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு இல்லங்க. அவருக்கு சுத்தமா கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாரு? யாரோ ஆட்சி ரன் பண்ணலான்னு கேட்பாரு. புசேன நீங்க ஏற்கனவே எம்எல்ஏ வந்திருக்கீங்கல்ல அப்படின்னா, தம்பி நான் எம்எல்ஏ பாண்டிச்சேரிலாம் ஒழுங்கா கூட போறதில்ல தம்பி. நான் சும்மா உன்ட்ட சொன்னா அதெல்லாம் நம்பியா தம்பி தான் கேட்பாரு. அவரோட சார் நீங்க ஐஆர்எஸ் இருந்திருக்கீங்க. ஐஆர்எஸ் இருந்து நான் என்ன சார் நான் சம்பாதிக்க தானே செஞ்சேன். எனக்கு என்ன சார் தெரியும்? எந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல ஆது ஒரிஜினல் நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தீங்க. நீங்க ஆட்சியை பார்த்துக்கிறீங்களா? யாருக்கும் எதுவுமே அவன் சொல்றேன். நீங்க ஒண்ணு நீங்க அறிவே இல்லாட்டி நீங்க தாவேக்குள்ள போய் சேரலாம். இல்ல தாவேக்குள்ள சொன்னா உங்களுக்கு அறிவு போயிடணும். அப்படிதான் ஆட்கள் இருக்காங்க.
மூளை கழட்டி கல்டேஜ் தான் வச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. ஏன் இப்போ சில பேர் அந்த இவரு ஃபெலிக்ஸ்லாம் என்ன சொல்றாரு, 2 கோடி ஓட்டு போயிருச்சுங்கிறாரு. 2 கோடி ஓட்டு தாவேக்கா வாங்குதுங்கிறாரு. அவங்க ஒரு கணக்கு பண்றாங்க. எங்க இருந்துங்க 2 கோடி ஓட்டு வரும்? நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளான கேள்வி. 2 கோடி ஓட்டு வரும்ல. நீங்க ஏன் சார் எம்எல்ஏ சீட் கேட்கல? உங்களுக்கு குடுத்துருப்பானா இல்லையா? குடுத்துருப்பாங்களா இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. இந்த 2 கோடி ஓட்டு வரும்னு நீங்க தெரிஞ்சிருச்சு. சொல்லப்போனா உங்கள வந்து செய்தி விளம்பரத்துறை மினிஸ்டரே ஆக்கியிருப்பாரு விஜய். அப்ப அந்த ஒரு எக்ஸலன்ட்டான போஸ்ட்ட நீங்க வந்து விட்டுட்டு எதுக்கு கொஞ்சம் தியாகம் மூளை பண்றீங்க? இருக்கிறவங்க எல்லாம் நைஸா விலகிருவாங்க, விலகிட்டாங்கண்ணா. விலகிருவாங்க. அவரு கண்டிப்பா விலகிருவாங்க. அவர் பேர் என்ன ராம்குமாரா லொயலாமணி இவங்க எல்லாம் கொஞ்சம் சீட் வாங்காம விலகிட்டாங்க. இல்லங்க அது தெரியல சீட்டு கேட்டாரு தான் சொல்லி சொல்றாங்க அவரும். யாரு லயலமணி லொயலாமணி? சீட்டு கேட்டாரு தான் சொல்லி சொல்றாங்க. ஏதோ குடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு வந்து உதகைலாம் ஏதோ ஆக்சுவலி பட்டியல்லாம் வந்துச்சு. உதகையில நிக்க போறார்லாம் பட்டியல் வந்துச்சு. ஓகே இப்ப என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. எல்லாரும் சீட் ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்க. இந்த மாரி ஆட்கள் சொல்றேன். ஃபிலிக்ஸ்லாம் ஏன் வாங்கல? நீங்க வாங்கியிருக்கலாமே அப்படி சொல்லி சொல்றேன். சோ ஒட்டுமொத்தமாக அந்த கும்பல் அப்படித்தான் இருக்கிறது. நீங்க அதான் சொல்றீங்கல்ல, ஒரு வாட்டி ஆட்சியே குடுத்தா இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. இவங்க 140 நேத்து ஆக்சுவலி விஜய்ட்ட சொல்லிருக்க நம்பர்ஸ் என்னன்னா 180ல இருந்து எக்ஸிட் போல்ஸ் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. திடீர்னு விஜய்க்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்க. எதிர்பார்ப்பு குறைக்கலாங்கிற 140க்கு வந்திருக்கோம் சார் நம்ம. எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் அப்படிதான் நமக்கு காமிக்குது. வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்திருக்கா? வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் மேபி நம்பர்ஸ் அதான் போட்டுருப்பாங்க. அவங்களும் எக்ஸிட் போல்ஸ் விட போறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க மேபி நாளைக்கு போடுறாங்களான்னு தெரியல. அந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது 140 வரைக்கும் வருது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நீங்க இந்த இந்த கும்பலுக்கு ஏதாவது அரசியல் தெரிந்து சட்டமன்றத்திற்கு நான் ஒண்ணும் இல்ல, இது வந்து வாக்களித்தவர்களுக்கு நான் சேர்த்து கேட்கிறேன். ஓகே நீங்க வாக்களிச்சிட்டீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் இன்னுமே நினைக்கிறேன் பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். பெரம்பூர்ல ஜெயிச்சிட்டாரு. உள்ள போறீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அது நம்பிக்கை இல்ல. பதவியேற்பு தான் பதவியேற்க மட்டும் தான் போறேன். அப்புறம் கையெழுத்து போட்டு போயிடுறேன். எனக்கு வேலை இருக்குங்க. நான் வந்து நான் உள்ள போய் என்ன பண்ண போறேன்? திமுக என்ன சதி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி தப்பிச்சிடலாம். அப்படிதான் பண்ணுவார். விடலான்றவாரு நீங்க வந்தா. மீறி அவர் உள்ள போறாருன்னா என்ன நடக்கும்? ராகிங் தான் நடக்கும். வேற என்ன பண்ணுவாங்க? இன்னொன்னு ரேகே பண்ணாட்டி இவருக்கு என்ன பேச தெரியும் எனக்கு புரியல. அதான் சொல்றேன். பேச தெரியாது என்ன பண்ணுவாரு? அதுதான் என் யாரோ தொகுதி சார்ந்த பிரச்சனைகள். நீங்க அப்பதான் பெரம்பூருக்கு ஸ்பெல்லிங் எழுத ஆரம்பிக்கணும் நீங்க. மக்களே எதிர்பார்ப்பான். அப்பா பெரம்பூர் பிரச்சனை பேசுறதுக்கு ஒருத்தர். சரி ஓகே. எம்எல்ஏ ஆபீஸ்ல நீங்க போய் உட்காருவீங்களா? உங்க கட்சி ஆபீஸ்ல நீங்க உட்கார மாட்டீங்க. இதுவரைக்கும் பனையூருக்கே போனாலே செய்தி. அப்ப நாளைக்கு என்ன நியூஸ் சேனல்ஸ் பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு புறப்பட்ட விஜய் அப்படி சொல்லி போடுவாங்களா? நியூஸ் எனக்கு போடுவாங்களா? தெரிஞ்சு மக்களை பார்க்க வர்றத வாக்குறுதியா கொடுத்த ஒரே நீங்க தான் சொல்றேன். நீங்க நாளைக்கு பெரம்பூர் எம்எல்ஏ ஆபீஸ் ஒன்னு போட்டாங்க. அந்த போறது ஒரு ஆபீஸுக்கு அவர் செய்தி. வர்றாருன்னா அது செய்தியா செய்தி. மாத்துவாங்களா இவங்க? தன்னுடைய எம்எல்ஏ ஆபீஸ்க்கு தான் கால்களில நடந்து வந்த விஜய் அப்படிம்பாங்க இவங்க. அதான் சொல்றேன்ல, நீங்க உண்மையிலேயே பெரம்பூர் மக்களோ திருச்சி கிழக்கு மக்களோ இந்த தவறு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அனுபவிப்பாங்க. ஓகே கண்டிப்பா. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.